தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/5/2026 சனிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், இரவு 8:10 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நாம் யாரை நேசித்தால் என்ன கிடைக்குங்கிறத பற்றி சொல்லி வைத்த ஒரு கருத்து. தாயை நேசித்தால் அன்பை பெறலாம். தாயை நம்ம நேசித்து போற்றி கொண்டாடினால் அன்பை நாம் பெற முடியுமா? தந்தையை நேசித்தால் பண்பை பெறலாம். நல்ல பண்புகளை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஆசானை நேசித்தால் அறிவை பெறலாம். நண்பர்களை நேசித்தால் நட்பை பெறலாம். எதிரியை நேசித்தால் அமைதியை பெறலாம். எதிரியையும் நம்ம மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் வணக்கம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதிரியை நம்ம நேசித்தோம் அப்படின்னா அமைதியை நம்ம பெறலாமா, மன அமைதியா இருக்கும். குழந்தையை நேசித்தால் பாசத்தை பெறலாம். சின்ன குழந்தைகள் அதை நம்ம கொஞ்சம் விளையாண்டோம்னா பாசம் காட்டும். அந்த பாசத்தை நம்ம பெறலாம். நாட்டை நேசித்தால் பதவியை பெறலாம். இந்த நாட்டு பற்றி மிக்கவர்களாக இருந்தால் ஒரு காலத்தில் பதவிகள் கிடைக்கும். கடவுளை நேசித்தால் மோட்சம் பெறலாம். கடவுளை நம்ம ரொம்ப டீப்பாக நேசித்தோம் அப்படின்னா சொர்க்கம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்பாங்க. வாழ்க்கையை நேசித்தால், இதான் முத்தாய்ப்பாக சொல்லியிருக்கிற முன்னொரு கருத்து, வாழ்க்கையை நேசித்தால் மகிழ்ச்சியை பெறலாம். வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளணுமா? வாழ்க்கைங்கிறதுல பாருங்க, முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்த்தா வாகை. வாகையின வெற்றி. வாழ்க்கையை வெற்றி பெற வைக்கணும். இப்ப குடும்பம்னு சொல்றாங்களே, அவ குடும்ப சரணை கேட்கிற குடும்பம்னா என்ன அர்த்தம்? குடு பிளஸ் இன்பம் குடும்பம். கணவன் மனைவிக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு இன்பத்தை கொடுக்கணும், துன்பத்தை கொடுக்க கூடாது. அதனாலே கருத்து ஒருமித்து வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும், அதுன்னு வள்ளுவம் சொல்லி இருக்கு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சொற்களையும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையை நாம நேசித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பெறலாம்? மகிழ்ச்சியை பெறலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். உங்கள் ராசியில் இதுவரை இருந்த புதன் இன்றைக்கு 2ஆம் இடத்திற்கு, தனஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றார். 3க்கு அதிபதி 2இல் வருகின்ற பொழுது முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்கள் அகலும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பஞ்சமாதிபதி சூரியன் ராசியில் இருக்கின்றார். எனவே பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகிறது. பிள்ளைகளின் வேலைக்காக முயற்சி செய்திருந்தால் அந்த வேலையில் உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, கடல் தாண்டி சென்று படிக்க வேண்டும் அல்லது ஏதேனும் அவர்களுக்காக எடுத்த புது முயற்சிகள் இன்னும் தாமதமாகிறது என்று கவலைப்பட்டால் அந்த கவலைகள் நீங்கும். இன்று எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசு வழி ஆதாயங்கள் கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். இன்று நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம். புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே உங்களுக்கு இடம் பூமியால் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். உறவினர் பகை அகலும். உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களோடு ஒட்டிக் கொள்வார்கள். மாமன் மைத்திர வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்புகள் உயரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செலுத்தும் இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுது அலைச்சல் ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிழமையிலும் சனிக்கிழமை. எனவே சனி உங்கள் ராசிக்கு 10லே இருக்கின்றார். எனவே சனி பகவானை உள்ளன்போடு வழிபட வேண்டும். எழுதீபமேற்றி நீங்கள் வழிபடுவது நல்லது. வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பிறரிடம் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். ஒப்படைத்த பொறுப்புகளால் சிக்கல்கள் வரலாம். மிக மிக கவனம் தேவைப்படும் இந்த நாள். நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்திலே குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது லாபம் சிறப்பாக வரும். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அதே நேரத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். அயல்நாட்டிலிருந்து பணிபுரிய வேண்டும், தாய்நாட்டிலிருந்து எப்பொழுது அயல்நாடு செல்வது என்றெல்லாம் காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. விடாப்படியாக எதையும் செய்து சாதிப்பீர்கள். நீண்ட நாளை பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். மனக்குழப்பமாக மகிழ்ச்சி கூடும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். 7ஆம் இடத்திலே ராகு. வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். விட்டுக் கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தொழிலை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கிறது. பழைய தொழிலை அப்படியே கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிலர் சிந்திப்பீர்கள். உங்களுடைய புது முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள் இந்த நாள்.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது. ஆன்மீக பயணங்கள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இருந்தாலும் அதற்கு முன்னதாகவே நீங்கள் ஒரு இடத்தில் பணிபுரிந்தால் கூட வேறு இடத்திற்கு இப்பொழுதே முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. குரு பயிற்சி சமயத்தில், அதாவது 26/5/2026 குரு பயிற்சியாகி லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறது. அப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவைகள் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தங்களும் உங்களுக்கு உருவாகும். அது இப்பொழுதே செயல்பட தொடங்கும். சில நாட்களுக்கு முன்னதாகவே, பேச்சு காலங்களுக்கு முன்னதாகவே செயல்பட தொடங்கும் என்பதனாலே இன்றிலிருந்தே நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் விலகி ஓடும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் தனித்து இயங்க வேண்டும் என்று பிரியப்படுவார்கள். 5ஆம் இடத்தில் இதாக இருப்பதால் பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. சூரிய பார்வை 7 இருப்பதனாலே அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை. புத சூரிய யோகம் இருப்பதனாலே எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும். வாகன யோகம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்துடன் உல்லாச பயணங்களை மேற்கொள்ளும் சூழலும் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் இன்னொரு தொழில் செய்யலாமா அல்லது இந்த தொழிலையே மாற்றி அமைக்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் நல்ல பதில் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. இன்று அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். ராசிக்கு 3லே ராகு, 4ஆம் இடத்திலே செவ்வாய், சனி, அர்த்தாசிரம சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம். இல்லத்தில் உள்ளவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய தொல்லைகள் வரும். வாங்கிய இடத்தை விட்டுவிட்டோமே என்று கவலைப்படுவீர்கள். கடன் சுமை கூடாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மகர ராசி நேயர்களே, ராசியில் சந்திரன் சப்தமாதிபதி. எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். வாழ்க்கை துணையோடு இந்த பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். அது மட்டுமல்ல, 2 ஆக இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்தியாக இருக்கிறது. என்றைக்கும் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டு. உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களுக்கு இணங்கி நடப்பார்கள். 3ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே அல்லது கல்யாணமாகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு உடன்பிறப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும். இன்று நல்ல நாள். மீனராசினியர்களை, நீங்கள் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கத்தில் சிக்கி இருக்கிறீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதம் அமையாது. பண தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எனவே கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். என்ன இருந்தாலும் மனக்கவலைக்கு மருந்து கடவுள் வழிபாடு. இன்று கிழமை சனிக்கிழமை. இன்று அதிகாலையில் விநாயகப் பெருமான், அதற்கு பிறகு அனுமன், அதற்கு பிறகு சனி பகவான். இந்த 3 தெய்வங்களையும் நீங்கள் முறையாக வழிபட்டால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த பாதிப்புகள் அகலும். குறிப்பாக இந்த அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.